கிறிஸ்தவம் தலை தோங்கிய யூகே இன்றோ நிலைமை தலைகீழ். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை உலகின் மிக சக்தி வாய்ந்த மிஷனரி இயக்கத்தின் மையமாக இருந்த நாடுதான் தி யுனைடெட் கிங்டம். இந்த மண்ணிலிருந்துதான் வில்லியம் கேரி இந்தியாவுக்கும், ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கும், டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கும் சென்றனர். திருச்சபைகள் வேரூன்றி வளர்ந்த தேசம் அது. பைபிளின் அடிப்படையில் நாடும் அரசாங்கமும் நேர்த்தியாக கட்டுப்பட்டு உலகமெங்கும் நற்செய்தியை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்று யூகேவின் நிலை தலைகீழாக மாறியிருக்கிறது. 2021 ஆண்டு அரசாங்க கணக்கெடுப்பின்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய 2 நாடுகளை சேர்த்து பார்த்தால் கூட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது. வெறும் 46.2% பேர்தான் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் மதம் இல்லை என்று கூறும் மக்களின் எண்ணிக்கை 37% கடந்துவிட்டது. இந்த எண்ணிக்கைகள் மட்டுமல்ல, பலர் கவனிக்காத ஓர் ஆபத்தான மாற்றமும் அதிகரித்து வருகிறது. அது மக்கள் தங்களது விசுவாசத்தை ஓப்பனாக வெளிப்படுத்தும் உரிமை குறைந்து வருகிறது. சாதாரணமாக ஜெபிப்பதற்கே தண்டனை விதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. உதாரணமாக, முன்னாள் இராணுவ வீரர் ஆடம் ஸ்மித் கார்னர் ஒரு கருக்கலைப்பு மையம் அருகே அமைதியாக ஜெபித்ததற்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டது. அதேபோல் ப்ரோ லைஃப் அட்வொகேட் இசபெல் வான் ஸ்ப்ரூஸ் 2 முறை கைது செய்யப்பட்டார். காரணம், அமைதியாக ஜெபித்தது. வெஸ்ட் லண்டனில் பொது இடங்களில் ஜெபிக்கவும் சுவிசேஷம் பகிரவும் தடை விதிக்கப்பட்டது. இறுதியில் கிறிஸ்தவ சட்ட குழுக்கள் தலையிட்டதன் மூலமே அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதுபோன்ற அழுத்தமான சூழலில் கடந்த ஜூன் 7 ஒரு மாபெரும் நிகழ்வு நடைபெற்றது. பார்லிமெண்ட் ஸ்கொயரில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் யுனைடெட் கிங்டம் இயேசுவுக்கே சொந்தம் என்று ஒன்று கூடி சத்தமிட்டு ஜெபித்தனர். பிரபல ஊழியரான டேனியல் சான் மற்றும் அவரது வாக்கிங் லைஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இந்த கூட்டத்தை வழிநடத்தியது. இந்த நாடு ஆன்மீக அடிப்படையில் தாக்கப்பட்டு வருகிறது. தேவனுடைய ஜனங்கள் தற்போது வீடுகளுக்குள் இருக்க முடியாது, வெளியில் வரவேண்டிய நேரம் இது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதே அமைப்பு கடந்த ஆண்டு ட்ரெஃபால்கர் ஸ்கொயரில் 70,000 பேர் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் ஆராதனை நிகழ்வை நடத்தியது. அந்த இடத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன் பில்லி கிரஹாம் சுவிசேஷம் அறிவித்து ஜெபித்தார். அந்த நாள் ஜெபங்களால், சாட்சிகளால், குணமடைந்த மக்களின் நன்றிகளால் நிரம்பியது. ஒரு பெண் மேடையில் வந்து, எனது உடலில் இருந்த கட்டி ஜெபத்தின் போது காணாமல் போய்விட்டது என்று சொன்னார். இவையாவும் நமக்கு உணர்த்துவது என்ன? ஐக்கிய நாடுகளில் கிறிஸ்தவ விசுவாசம் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அங்கு மாபெரும் எழுச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சபைகள் 4 சுவற்றுக்குள் முடங்கவில்லை, அது கம்பீரமாக வீதிகளுக்கு வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் உலகிற்கு பைபிளை எடுத்து சொன்ன நாடு இன்று தன் மக்களை பார்த்து கேட்பது ஒன்றே ஒன்றுதான்: விசுவாசத்தை பூட்டி வைக்க வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் யூகே இயேசுவுக்கு சொந்தமானது. பரலோக தந்தையே, ஐக்கிய நாடுகளின் திருச்சபையை நீரே மீண்டும் கட்டியெழுப்பும். இந்த நேரத்தில் அங்கே துணிவற்று விசுவாசத்தை அறிக்கையிடும் உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தும். மீட்புச் செய்தி இந்த நிலத்தில் மீண்டும் ஒலிக்கட்டும். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.